மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதியம் லஞ்சு தான் செய்ய போகிறோம். வெள்ளை சாதம், சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, வாழைக்காய் வறுவல், ரசம். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் 1/4 ஸ்பூன். எப்போவுமே வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு 1-2 இடித்து எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி ரொம்ப நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சேனக்கிழங்கு வாங்கிட்டு நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் இந்த சேனக்கிழங்குல புளி தண்ணியும் மஞ்சளும் போட்டு கலந்து வச்சேன். ஏன்னா சில சேனக்கிழங்கு அரிக்கும். நம்ம சாப்பிடும் போதே நெஞ்சில் ஒரு மாதிரி அரிப்பு தன்மை இருக்கும். அதனால் புளி தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு நம்ம கட் பண்ணி போடும் போதே நல்லா இந்த தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் சேனக்கிழங்கு நல்லா வதக்கிக்கலாம். சேனக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காய் வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும், அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேனக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டால் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. சேனக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வாழைக்காய் எடுத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா பொன்னுரெல்லாம் வறுந்துடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு வாழைக்காய் தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல, வெறும் மிளகுத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுறோம். ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்க வேணாம்.
ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இறக்கும் போது வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்குது மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். மழை காலத்துக்கு ஏற்ற வாழைக்காய் வறுவல் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது, கசப்பாயிடும் மிளகு. அதனால் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிளகு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம சின்ன வெங்காய ரசம் செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காய ரசத்துக்கு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காய ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெயில் மட்டும் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்பவும் நல்லது. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ரசத்துக்கு வந்து நம்ம மிளகு பூண்டு எல்லாம் சேர்க்க போகிறதில்ல. சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வரமிளகா 4 மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேன். இது எல்லாம் சேர்த்துக்கலாம். வரமிளகா வந்து நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் ரசத்தோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பாருங்கள் வரமிளகா வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து ரசத்தோடு இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு மெயின் வந்து நம்ம அரிசி ஒரு 2 முறை கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கு அடுத்து வர தண்ணி வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கே வந்து இந்த தண்ணி தான் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ரசம் செஞ்சாலும் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரசத்தோட மனமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வெறும் புளி மட்டும் சேர்த்ததுனால நல்லா கொதிக்கணும். மற்ற ரசம் மாதிரி கொதிக்காமல் பொங்கி வந்தவுடனே இந்த ரசத்தை இறக்கக்கூடாது. தண்ணி மட்டும் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சின்ன வெங்காய ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து வெள்ளை சாதம், சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, வாழைக்காய் வறுவல், சின்ன வெங்காய ரசம் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.